இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்து முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருகிறார். புதுவை மாநிலத்திற்கு திட்ட ஒதுக்கீடாக 3000 கோடிக்கு மத்திய திட்டக்குழு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய முதல்வர் ரங்கசாமி முடிவு செய்து இதுகுறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் 3000 கோடிக்கு பட்ஜெட் தயார் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் விதமாக சட்டசபை கூட்டுவது தொடர்பாக அவர் சட்டசபை செயலர் அன்பழகனுடன் ஆலோசித்து வருகிறார். எனவே அநேகமாக வரும் 18ஆம் தேதி சட்டசபை கூடலாம் என்றும் இந்த கூட்டத்தொடர் சுமார் 10 நாட்கள் வரை நடக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் 19ஆம் தேதியும் அதற்கு மறுநாளான 20ஆம் தேதியும் சட்டமன்ற கூட்டம் இருக்காது என்று கூறப்படுகிறது. இதனிடையே வரும் 16ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரை துவங்குவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் மருத்துவம் மற்றும் பொறியியல் சென்டா கவுன்சிலிங் தரவரிசை பட்டியலை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். மேலும் வரும் 9ஆம் தேதி முதல் கவுன்சிலிங் தொடங்க இருப்பதாக அறிவித்தார். புதுவையில் சென்டா கவுன்சிலிங்கிற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் கணினியில் பதிவு செய்யப்பட்டு தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்பட்டது. அந்த தகுதி பட்டியலை வெளியிடும் நிகழ்ச்சி முதல்வர் ரங்கசாமி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தரவரிசை பட்டியலை வெளியிட அதனை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார், இணை ஒருங்கிணைப்பாளர் திலகர் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், சென்டா கவுன்சிலிங் பொறியியல் படிப்பிற்கு 5776 பேரும், மருத்துவம் மற்றும் அதை சார்ந்த படிப்புகளுக்கு 3689 பேரும், பிஃபார்ம் படிப்பிற்கு 2298 பேரும் விண்ணப்பித்துள்ளதாகவும் தற்போது வெளியிடப்பட்ட தரவரிசை பட்டியல் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும், மேலும் சென்டா கவுன்சிலிங் வரும் 9ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை நடக்கிறது. அதில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் டிப்ளமோ முடித்து 2ஆம் ஆண்டு பொறியியல் சேரும் மாணவர்களுக்கும் 11ஆம் தேதி முன்னாள் ராணுவத்தினர் உடல் ஊனமுற்றோருக்கான சிறப்பு சேர்க்கையும் 12, 13, 14ஆம் தேதிகளில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பொறியியல் படிப்புகளுக்கும் கவுன்சிலிங் பிராந்திய இடஒதுக்கீட்டின்படி சேர்க்கை நடைபெறும் என்றும், மேலும் மருத்துவ படிப்பில் கண்ணூர் கவிதா கிரீஷ், கூடப்பாக்கம் ராமகிருஷ்ணன், அபிஷேகப்பாக்கம் தமிழரசன் ஆகியோர் 200 மதிப்பெண்கள் பெற்று முதல் 3 இடத்தையும், பொறியியல் படிப்பில் புதுவை ஸ்னேகா மிக்கேலின் அணி 200 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், தந்தை பெரியார் நகர் அஸ்வந்த் ராம், ரெயின்போ நகர் அர்ஜுனன் லோகேஷ் ஆகியோர் 199 மதிப்பெண்கள் பெற்று 2 மற்றும் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளதாக கூறினார். பிராந்திய இடஒதுக்கீடு இந்த கல்வியாண்டில் தொடரும் என்று அறிவித்த முதல்வர் ரங்கசாமிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் அமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளருமான SP சிவக்குமார் கூறுகையில், புதுவை மாணவ மாணவிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என உணர்ந்த நிலையிலும் மத்திய அரசின் அனுமதி பெறாத ஆணை தவறு என்று உணர்த்தும் பிராந்திய இடஒதுக்கீடு இந்த கல்வியாண்டில் தொடரும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாகவும்,
இந்த தவறான அரசாணையை தடுத்து நிறுத்த வேண்டிய ஆளுநர் மற்றும் தலைமை செயலர் ஆகியோர் புதுவை மக்கள் எதனையும் பொறுத்துக் கொள்வார்கள் என்ற நினைப்பில் செயல்பட்டு வருவதாகவும், எனவே இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் பாடம் புகட்டுகின்ற வகையிலும் புதுவை பிராந்திய மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தமது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்திட வேண்டும் என்று கூறினார். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகி அன்சாரியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அஜந்தா சிக்னல் அருகே நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அன்சாரி துரைசாமியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், தமிழ்ச்செல்வன் மற்றும் பலர் அன்சாரி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். ஃபுட்ராட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மணக்குள விநாயகர் கோவில் யானை இயற்கை சூழலில் ஓய்வெடுக்க வனத்துறைக்கு அழைத்து செல்லப்பட்டது. புதுவை மணக்குள விநாயகர் கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட யானை லட்சுமி கடந்த 10 நாட்களாக மத்திய வன அமைச்சக உத்தரவுப்படி கோவிலுக்கு அழைத்து செல்ல தடை விதிக்கப்பட்டு தங்கும் இடத்திலேயே தங்கியிருந்த நிலையில் அதன் 2 முன்கால்களிலும் புற்றுநோய் நோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வண்டலூரில் இருந்து வந்த சிறப்பு மருத்துவர் 1 மாதத்திற்கு இயற்கையான சூழலில் மண் தரையில் கட்டி வைத்து பூரண ஓய்வு அளிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததால் புதுவை வன காப்பாளர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் யானை வனத்துறை வனவிலங்கு காப்பகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தற்காலிக கூரையில் மண் தரையில் காயம் குணமடைய ரப்பர் விரிப்புகள் போடப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்ற யானை மண் தரையில் கட்டியதால் உற்சாகமடைந்து ஜாலியாக மண்ணை தூவி விளையாடி தென்னங்கீற்றுகளை சாப்பிட்டு ஆனந்தமாக உள்ளது. புதுவை வில்லியனூர் கொம்யூன் வள்ளுவர்பேட்டில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த பொதுப்பணித்துறையினரிடம் பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் குடிசைகளை அகற்றாமல் திரும்பி சென்றனர். புதுவை வில்லியனூர் கொம்யூனைச் சேர்ந்த வள்ளுவன்பேட்டையில் சாலையின் 2 ஓரங்களிலும் இருந்த ஆக்கிரமிப்புகளை பொதுப்பணித்துறையினர் அதிகாரிகளின் உத்தரவுன்படி போலீஸ் பாதுகாப்புடன் அகற்ற வந்தனர். அப்போது அந்த ஆக்கிரமிப்பு குடிசைகளில் வசித்து வந்த மக்கள், அப்பகுதி ஆதி திராவிட மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்று திரண்டு அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறையினர் அதிகாரிகளிடம் தகவலை தெரிவித்தனர். பின்னர் அதிகாரிகளின் உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியினை கைவிட்டு திரும்பி சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வில்லியனூர் அருகே தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. புதுவை வில்லியனூர் அருகே உள்ள துத்திப்பட்டில் உள்ள பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட தொழிலாளர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் காற்று பலமாக வீசியதால் பிளாஸ்டிக் பொருட்களில் தீ மளமளவென பரவி எரிய ஆரம்பித்தது. இத்தகவலை அறிந்த கோரிமேடு, வில்லியனூர், திருக்கனூர் தீயணைக்கும் நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கேன்களில் இருந்து ரசாயன பொருட்களால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. இந்த விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தின் போது எரிந்த தீயின் கரும்புகை சுற்று வட்டார பகுதி முழுவதும் தெரிந்ததால் அப்பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பாகூர் மூலநாதர் கோவில் தேரோட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரெடுத்தார். புதுவையின் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ வேதாம்பிகை சமேத மூலநாதர் கோவில் பிரம்மோற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சாமி வீதி உலாவும் தீபாரதனைகள் சிறப்பு அபிஷேகம் நடந்து வருகிறது. அதில் முக்கிய விழாவான தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் தனவேலு, சேதுராமன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராமுநாயக்கர் உள்பட பிரமுகர்களும் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரிழுத்து சாமி தரிசனம் செய்தனர். திரளான இறையன்பர்கள் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
விழாவினை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை முதலியார்பேட்டையில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்தார். புதுவை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் முதலியார்பேட்டை தியாக முதலியார் நகரில் 24 லட்சம் செலவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.